இருக்குண்ணா. என்னண்ணா 10 லிட்டர் கிடக்குண்ணா, டப்பு இருக்குண்ணா. இந்த மாடுல கிடைக்காதுண்ணா சந்தையிலேயேண்ணா. புடிச்சுக்கங்கண்ணா. கொம்புலியானா பால் கறக்குறீங்க, என்னடா மாட்டம் புடிங்கண்ணா. என்னடா சும்மா பேசிட்டே இருக்கிறீங்க வந்ததுல இருந்து. 70,000 ரூபாய் நான் ஓட்டிட்டு போங்கடா வீட்டுக்குண்ணா. என்னன்னா நீங்க சும்மா புடிச்சுட்டே இருக்கிறீங்க. போங்கண்ணா நீங்க. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. காலையில இருந்து 10 மாட்டை கொண்டு வந்துட்டேன், எல்லா மாட்டையும் கொடுத்தாச்சு. இந்த ஒரு மாடு விற்க மாட்டேங்குது. வேற என்னாச்சுன்னு தெரியல, பசிக்குது. ஓ எவனும் சிக்க மாட்டேங்கிறானே. சுந்தரம் ஒரு மாடு கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு ஏத்த மாதிரி. என்னடா தம்பி திரு திருன்னு முடிச்சுக்கிற? சந்தை பூசாக்கு மாடு வாங்க வந்தியாக்கு? மாதிரிடா இல்ல ஏமாத்திடுவாங்கடா தம்பி. நல்ல மனுஷனாட்டு இருக்குது. ஆமாங்கண்ணா, காலையில இருந்து நானும் சுத்திக்கிட்டே இருக்கிறேங்கண்ணா. நமக்கு போதான மாடே கிடைக்க மாட்டேங்குதுங்கண்ணா. அட எட்ரா தம்பி, காலையில இருந்து சுத்திட்டு இருக்கிறேன். நம்ம கிட்ட அருமையான மாடு இருக்குது. ஆனா பாடுற தம்பி என்னடா தம்பி, மாடு வாங்க வந்தியா கண்காட்சிக்கு வந்தியா? மாட்டை இந்த சுத்தி சுத்திட்டு இருக்கிறேன். இதுல கும்பல சிறுசா இருக்குது தம்பி. இதெல்லாம் வந்து ஜெர்மன் பிரீடு தம்பி. கும்பலா சிறுசாதான் தம்பி முளைக்கும். ஆனா சுழியெல்லாம் சுத்தமா இருக்குதாங்கண்ணா. தம்பி சுழி எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ சுழி தம்பி. எடுத்து போன ராஜா ஆயிடுவது தம்பி. என்ன நீ கேட்டு போட்ட? வாழெல்லாம் பெருசா இருக்குதுங்கண்ணா. தம்பி இந்த மாதிரி வாழு மாடெல்லாம் கிடைக்கவே தெரியாது தம்பி. எல்லாம் புண்ணியம் பண்ணுவோம் தம்பி இந்த மாதிரி மாடெல்லாம் வாங்குறதுக்கு. மடிக்காரா தம்பி இது வந்து ஜெர்மன் பிரீடு தம்பி. இது எப்படி தெரியுமா மாடு? இப்போ பால் கறக்கிற நேரத்துல மட்டும் அப்படியே மடி கீழே வந்துருது. பால் நீ கறந்தேன்னா அப்படியே உள்ள போயிருக்கு தம்பி. இதுதான் தம்பி அந்த மாட்டோட ஸ்பெஷல் தம்பி. ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன புதுசா சொல்றீங்க? இந்த மாதிரி சந்தையில இந்த மாதிரி ஒரு மாட்டை நீ பாத்துருக்கவே முடியாது. புதுசு பிரீடு தம்பி. இது புது பிரீடு தம்பி. இது எப்படி தெரியுமா? கண்ணு படுது பாத்தியா, மடியை பார்த்து கண்ணு எல்லாம் பட்டுறது பாத்தியா, அந்த மாதிரி கண்ணு படக்கூடாதுன்னே சொல்லி புதுசா ஒரு பிரீடை உருவாக்கிறாங்க. பால் நேரத்துக்கு 20-30 லிட்டர் கறக்கும் தம்பி. யாருக்கு தம்பி அடுத்த டைம் வந்தாலும் நீ பாக்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹாய் ப்ரோ, யூடியூப்ல உங்க பண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். நானும் ஆடு வாங்கி ஆட்டு பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் என்னோட ஐடி வழி விட்டுட்டேன். வணக்கம், வாங்க வாங்க. நீங்க ஐடி ஃபீல்ட விட்டுட்டு இந்த ஆடு மேய்க்க வந்ததுல எங்க ஃபார்ம் உங்களை ரொம்ப வரவேற்கிறோம். பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 100-150 ஆடு இருக்குது. உங்களுக்கு செப்பரேட்டா இந்த ஆடுகளை நாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம். இதை கொண்டு போங்க. மினிமம் ஒரு ஆடு 2 குட்டி போடுங்க. இங்க பொதுவாகவே வந்து ஆடு, ஆட்டு தோல், ஆட்டோட கறி, ஆட்டோட குட்டி எல்லாமே நம்மளுக்கு சேல். நீங்க ஃபார்ம்ல கிடைக்கிற மாதிரி ஆடு வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. எடுத்துட்டு போங்க, வளர்த்துங்க. நீங்க தான் கோடீஸ்வரன் ஆக போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம வாங்கிட்டு வந்து ஆடுகளை எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தீவனம் வைக்கிறது எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வளர்த்து பிஸ்னஸில் முன்னேறலான்னு சொல்லி நேற்று வாங்கிட்டு வந்த ஆடுக எந்திரிக்கவே இல்லை. பார்த்தீங்களா? ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வணக்கம்ங்க. சூரியன் பெருவிடை ஃபார்ம் அப்படின்னு யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் டீடைல்ஸ் கேட்டு போலான்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். நம்மகிட்ட என்னென்ன மாதிரி ரகங்கள் லைனேஜ் எல்லாம் வளர்த்துறோம்? நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லைனேஜும் நம்ம வச்சிருக்கிறோமுங்க. இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த தலைவி லைனேஜுங்க, இந்த கரூர் திருமலை ராணி லைனேஜுங்க, அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தங்கச்சி கவுண்டர் லைனேஜுங்க, அப்புறம் மயிலம்பாடி பிரபா லைனேஜுங்க, அப்புறம் நீங்க இன்னும் ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த சிட்டிங் சிவகுமார் லைனேஜுங்க, அப்புறம் இந்த கொம்புக்காட்டு சின்னக்கா லைனேஜுங்க. இந்த மாதிரி எல்லா லைனேஜும் நம்ம வச்சிருக்கிறோங்க தமிழ்நாட்டுக்குள்ள லைனேஜ் எல்லாம். செப்பரேட் ஏதாவது லைனேஜ் சொல்லி உருவாக்கி இருக்கீங்களா? அது பாத்தீங்கன்னா இந்த லைனேஜ் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க உடைச்சிட்டோமுங்க. உடைச்சு நாங்க புதுசா உருவாக்குனதா நம்மளுடைய பிரீடுங்க சொப்பன சுந்தரி பிரீடு சொல்லி உருவாக்கி இருக்கிறோம். சிறப்பு. அதோட சிறப்பு பத்தி சொல்லுங்க. அது சிறப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பார்க்கிற மாதிரி இந்த லைனேஜ்லாம் வந்து நீங்க ஒரு 10 அடி 15 அடி பறக்கிறதுலாம் கிடையாது. நீங்க ஒரு பாதி தென்னமரம் எடுத்துக்கோங்க. நம்ம லைனேஜ்லாம் அந்த அளவுக்கு பறக்குமுங்க. சும்மா அடிச்சுன்னா பட்டையை கிளப்புங்க. அதெல்லாம் நம்ம லைனேஜ்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி கூண்டுல வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப அப்படியே பாதுகாப்பா வளர்த்திட்டு இருக்கிறோங்க. இது எல்லாமே உடைச்சு இந்த லைனேஜ்ல இருந்து உருவாக்குனதான் எங்களுடைய சொப்பன சுந்தரி லைனேஜுங்க. சரிங்க. என்ன விலைக்கு வருது? ஆனா இப்ப அது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கிற விலை வந்து ஜோடி 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்னா. சரி, சிறப்பு. இந்த லைனேஜ்ல இருந்து எடுத்தீங்கன்னா அருமையா வரும்னா. நீங்க வாங்கிட்டு போங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்னா. சரிங்க, நல்லதுண்ணா.
பாதி தென்னை மரம் வரைக்கும் பறந்தடிக்குன்னு சொன்னான். லைனேஜ்னு லேடிஸ் பேரா சொன்னான். அப்பவாவது நம்ம யோசிச்சிருக்கணும். கடைசியில பார்த்தா பிராய்லரா கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டா நண்பர்களே. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.